கட்சி தள்ளிட்டு அவங்க தான் நட்டு அவங்க கட்டுப்பாடு யார் கொடுத்தாலும் நீங்க போய் கொடுத்துடலாம். அவங்க கட்டுப்பாடு கொடுத்தா இதில் அவர்கள் கொடுத்து நான் மாவட்ட அவைத்தலைவர் பகுதி செயலாளர் இருக்கோம். இது மாவட்ட செயலாளர் எடுங்க. எடப்பாடி அடுத்தது எடப்பாடி மாவட்ட நடத்தப்படி எல்லாம் நீட்டாக வந்து பண்ணணும். எங்கள் ஊரில் யாராவது நடத்தினா கொடுக்க முடியாது. நான் வந்து பண்ணக்கூடாது. கேட்டால் நீங்கள் மாவட்ட கட்டுரை கொடுத்து நான் பண்ணி பத்திரிகையாளர்களும் தெரியும். ஒரு காலப்படத்துல கட்சியில் வந்து கொடுப்பாங்க. இது வந்து லெட்டர் பண்ண மாவட்ட லெட்டர் தான் நீங்க கொடுத்துருங்க. கடலூரில் அதிமுகவினரிடையே கோஷ்டி பூசல் ஏற்பட்டிருக்கிறது. நீர்மோர் பந்தல் அமைப்பது தொடர்பாக இந்த மோதல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், தற்போது இந்த பூசலுக்கான காரணம் என்ன? விவரங்களை சொல்லலாம். கடலூர் மாநகராட்சி பகுதியில் அதிமுக சார்பில் இரு பிரிவுகளாக நீர்மோர் பந்தல் அமைக்க அனுமதி கோரி கோட்டாட்சி அலுவலகத்தில் தற்போது மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அனுமதியின்றி அமைத்த அந்த நீர்மோர் பந்தலை போலீசார் தற்போது அகற்றி வருகின்றனர். தற்போது அதிகரித்து வரும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க பல்வேறு அரசியல் கட்சியினர், தன்னார்வலர்கள் பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர். அதன்படி கடலூர், திருப்பாதிரி புலியூர், மஞ்சக்குப்பம் மற்றும் முதுநகர் பகுதியில் அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் நீர்மோர் பந்தல் திறக்க ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் முன்னாள் தொழில்துறை அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான MC சம்பத் அனுமதியின்றி நீர்மோர் பந்தல் திறந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என காவல்துறையில் வாய்மொழி புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் யார் பரிந்துரைக்கிறார்களோ அவர்கள்தான் நீர்மோர் பந்தல் திறக்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி நீர்மோர் பந்தல் திறப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த அனைத்து பந்தல்களையும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். இதனை அடுத்து நீர்மோர் பந்தல் அமைக்க அனுமதி வழங்க கோரி அதிமுக மாநில எம்ஜிஆர் அணி இளைஞரணி செயலாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கடலூர் கோட்டார் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மனு அளித்தார். அப்போது எங்களுக்கு நாங்கள் நீர்மோர் பந்தல் அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி நாங்கள் நீர்மோர் பந்தல் அமைக்கிறோம் என்று அனுமதி கேட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். அவர் மனு அளித்த சிறிது நேரத்திலேயே அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் சேவல்குமார் தலைமையில் கடலூர் மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் அமைக்க அனுமதி கோரி அவரும் வந்து மனு அளித்தனர். அவர்கள் மனு அளித்த போது அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள்தான் அவருடைய அனுமதியில் யார் நீர்மோர் பந்தல் அமைக்க வந்து அனுமதி கேட்கிறார்களோ அதற்கு மட்டுமே அனுமதி கொடுக்க வேண்டும் எனவும் கோட்டாட்சியர் அவர்களிடம் வலியுறுத்தினார். இந்த இரண்டு கோஷ்டி அதிமுகவினர் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து நீர்மோர் பந்தல் அமைக்க தற்போது மனு அளித்திருப்பது கடலூர் மாநகராட்சி பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அதிமுகவினரிடையும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த கோஷ்டி பூசல் என்பது படிப்படியாக இந்த இருந்து வந்த நிலையில் தற்போது இது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஒரு அதிமுகவினரிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணதாசன், தற்போது கோஷ்டி பூசல் ஏற்பட்டு மனு அளித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இவர்கள் இருவரில் யாருக்கு வந்து அனுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து சுட்டிக்காட்டி அனுமதி மறுக்கப்படுமா? காவல்துறையினர் வந்து இரண்டு பிரிவினரிடையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தற்போது இவர்கள் அமைத்து வைத்த அனைத்து நீர்மோர் பந்தல்களையும் அகற்றிவிட்டனர். தற்போது கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோட்டாட்சியரிடம் இது குறித்து கேட்டபோது இந்த மனுவானது மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து மாவட்ட ஆட்சியர் என்ன பதில் கொடுக்கிறாரோ அதன்படி யாருக்கு அனுமதி கொடுப்பது என்பது மாவட்ட ஆட்சியர் முடிவெடுப்பார் என்பது கோட்டாட்சியர் தற்போது தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் நீர்மோர் பந்தல் அமைக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.